சப்பாத்தி ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஈவினிங் ஒரு 5:30 மணிக்காட்டவே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு பூரி தோசை இதெல்லாம் கூட சீக்கிரம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சப்பாத்தி மட்டும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால எப்பயாவது தான் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற டிஷ் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டிபி காலேஜ்லேருந்து வரும்போது புட்டு வாங்கிட்டு வந்திருந்தா. ஈவினிங் ஸ்நாக்கு அதை சாப்பிட்டு காலிஃப்ளவர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் 4-5 முந்திரிப்பூரை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் 2 தக்காளி மசாலா ஐட்டமுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டேன். அதில் என்ன கடை மசாலே போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காலிஃப்ளவர் கூட வரமிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்பயும் போல் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் காலிஃப்ளவரும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு அந்த கிரேவி பதம் வந்ததும் கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி இருக்கிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.